ஹலோ மக்களே, ஜூன் 18ஆம் தேதியோட சலங்கையில ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவாள சீரியலும் மெகா சந்தேஷம் சீரியலும் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு வந்து இங்க கேபி வந்து மார்வேஷத்துல வந்து சரச்சந்திரா வீட்டுல பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அதாவது அபூர்வ முகத்தெரிய கிழிக்கணும், அவ தான் சரியை கொலை பண்ணா நிரூபிக்கணுங்கிறதுக்காக. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம சிவா பூரணியோட கல்யாண ஷாப்பிங் சொல்லிட்டு நம்ம ககன் பூமி வந்து அங்க பரபரப்பா நடந்துட்டு இருக்கு. கல்யாண ஏற்பாடு வந்து ரொம்பவே பரபரப்பா நடந்துட்டு இருக்கு. இப்போ சிவா வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்த போறாரா இல்ல கடைசியில பூர்ணி கூட தான் கல்யாணம் பண்ண போறாரா, என்ன நடக்க போகுது, இதை பத்தின ஃபுல் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்க முதல்ல கேபி வந்து அவரோட மந்திரத்தெல்லாம் போட்டுட்டு, இங்க பாரு மீரா, உன் பையன் செத்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே சரச்சந்திர வந்துட்டு, என்ன சாமி உங்களை வந்து செரி எங்க இருக்கான், எப்படி இருக்கான், பத்திரமா இருக்கான்னு தான் கேட்க கூப்பிட்டா, நீங்க என்ன செரி செத்து போயிட்டான்னு இப்படி அபாண்டமா சொல்றீங்க? ஆல்ரெடி இங்க மீரா வந்து ரொம்பவே சோகத்துல இருக்கா. இந்த நேரத்துல நீங்க ஒரு நல்ல செய்தி சொல்லுவீங்கன்னு உங்களை நம்பி கூட்டிட்டு வந்தா நீங்க என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சரச்சந்திரா வந்து கேபி கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. நான் உண்மையை கண்டுபிடிக்க தானே என்னை வர சொல்லியிருக்கீங்க, இல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொய் சொல்ல என்ன வர சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேபி வந்துட்டு பூஜையை பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா உங்க பையன் உயிரோட இல்ல, அதுவும் உங்க ரத்த சம்பந்தமான உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒருத்தங்க தான் செடியை கொலை பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா நம்ம மருதாணி இலைக்கு அள்ளு விடுது, அபூர்வாக்கு அதுக்கு மேல அள்ளு விடுது, நட்சத்திரம் 3 பேரும் பேர் இந்த மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. எங்க உண்மை வெளியே வந்துருமோ, இந்த சாமி உண்மையிலே ரொம்ப பெரிய சாமியா, இவர் உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிருவாரா, எங்க நம்ம முகத்திரையை கிழிஞ்சிருமோன்னு சொல்லி 3 பேரும் இங்க பயந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து இவர் வந்து ஸ்டார் கோலம் போட்டுட்டு மீராவை வந்து எய்தாப்புல உட்கார சொல்லியிருக்காரு. நம்ம கேபி உட்கார சொல்லி சரச்சந்திரா வந்து பின்னாடி நின்று பேசி பார்த்துட்டு இருக்காரு. இவர் வந்து பூஜை எல்லாம் பண்ற மாதிரி வந்து மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அபூர்வா வந்து இவங்களுக்கு எடுத்து விடணும், எங்க நம்ம பேர் வெளியே வந்துருமோங்கிறதுக்காண்டி, மாமா இவரே ஒரு போலி சாமியார் சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காரு, இவரை போய் நம்பிட்டு நீங்க எதுக்கு, நம்ம செரிய தேடுவோம், நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து வேற மாதிரி தேடலாம், நீங்க எதுக்கு இவரை தேவையில்லாம சொல்லி இவர் வாய திறந்தால பொய்யா சொல்லிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு களைச்சு விடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை, இப்ப நான் சொல்றது உண்மையா இருந்தா தானே நீங்க காசு தர போறீங்க அப்படின்னு சொல்லி கேபி வந்து சொல்லிட்டு இருக்காரு. சரச்சந்திராவும் இங்க பாரு மீரா, இங்க பாரு அபூர்வா, அவங்க என்னதான் சொல்ல வராங்கன்னு கேட்போமே, ஒருவேளை அது உண்மையா இருந்தா, ஒருவேளை செரிக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது, ஒருவேளை உண்மையில இந்த வீட்டுலதான் சரியா யாராவது கொண்டிருந்தீங்க அப்படின்னு மட்டும் தெரிஞ்சது, அவங்க யாரையும் நான் சும்மா விடுறதா இல்லை இன்னைக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாரு. இவர் என்ன பண்ணுவாரு, ஒரு பாட்டில், அதாவது கூட வந்திருப்பாங்களா 2-3 பேர், அவங்க கிட்ட இருந்து ஒரு பாட்டில வாங்கி வைப்பாங்க. வச்சோன்னே பார்த்தா நம்ம மருதாணியில, என்ன சாமி நீங்க என்ன சாமியார்னு சொன்னீங்க, ஆனா பீர் பாட்டில் மாதிரி ஏதோ ஒண்ணு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இவர் பஜ கோவிந்தம் பரமானந்தம்னு சொல்லி இவர் பாட்டு பூஜையை பண்ணிட்டு இருப்பாரு. அந்த இதுக்குள்ள ஃபுல்லா மண்ணள்ளி போட்டு, அந்த பாட்டிலுக்குள்ள ஃபுல்லா பீர் பாட்டில் மாதிரி ஒரு பாட்டிலுக்குள்ள ஃபுல்லா மண்ணள்ளி போட்டுட்டு அதை சுத்தி விடுவாரு. அது வந்து யாருக்கு நேரா நிக்குதோ அவங்க கையாலதான் பையன் செத்து போயிருக்கான், இதுதான் உண்மை மீரா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கு நீங்க எல்லாரும் எனக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுவாரு, எல்லாரும் லைன்ல வந்து நின்னுங்க, அதாவது சுத்தி வட்டமா எல்லாரும் நின்னுங்க, நான் இதை சுத்தி விடுறேன், யாருக்கு நேரா வருதோ அவங்கதான் அந்த கொலைய பண்ணியிருக்காங்க, அதுக்கடுத்து உங்க பையன் இப்ப உயிரோட இல்லை அப்படிங்கிற மாதிரி இவர் இங்க சொல்லிட்டு எல்லாரும் இங்க லைன்ல வந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ககன் வீட்டுல பார்த்தா, நம்ம ககன் வீட்டுல இருந்து எல்லாரும் கிளம்பி சிவா பூரணி கல்யாணத்துக்காக ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஷாப்புக்கு வராங்க ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. அது வந்து பார்த்தா ககனுக்கு வந்து முன்னாடி பூமியும் ககனும் ட்ரெஸ் எடுக்க வந்திருப்பாங்க. அப்போ வந்து நம்ம பூமிக்கு வந்து எஸ்கலேட்டர்ல ஏறுறதுன்னா ரொம்ப பயம், அது தன்னால போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு இதுலலாம் ஏறி பழக்கம் இல்லை, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி வாட்டி வந்து நம்ம ககன்னா அப்படியே தாங்கி தூக்கிட்டு போவாரு எக்ஸ்கலேட்டர்ல வாட்டி. இப்ப அதே மாதிரி இப்ப வந்து ககன் எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாரு, பூமிக்கு வந்து இந்த எஸ்கலேட்டர்னா பயம் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே நம்ம பூமி, அதெல்லாம் அப்ப மாமா, இப்ப நான் நல்லாதான் இருக்கேன், இப்ப எனக்கு பயம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை, உனக்கு பயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே நம்ம பூமியை தூக்கிட்டு இவர் வந்து ஒரே காதல் மூட்ல இருக்காரு. நம்ம ககனும் பூமியும் உடனே அதுக்கிட்ட எஸ்கலேட்டர்ல ஃபுல்லா தூக்கிட்டு போயிடுவாரு. தூக்கிட்டு போனா பூமிக்கு வந்து அந்த பழைய நினைவுகள் எல்லாம் வரும். தூக்குறதுக்கு முன்னாடியே சொல்லுவாரு, பூமியை நான் முன்னாடி இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன், அவளுக்கு எஸ்கலேட்டர்ல போகிறதுனா பயம் அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாடி பார்த்தா சிரிச்சுட்டே நம்ம சாரதா வந்து, சரி நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதுண்டா கண்ணா அப்படிங்கிற மாதிரி அவங்க சிரிச்சுட்டே வருவாங்க. இவங்க எஸ்கலேட்டர்ல பார்த்தா அந்த பழைய நினைவுகளோட வந்துட்டு இருப்பாங்க. வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் வந்து இறங்கிடுவாங்க. அப்பயும் வந்து ககன் வந்து பூமியை இறக்கி விடுறதா இல்ல. பின்னாடியே பார்த்தா நம்ம பூரணியும் சிவாவும் வந்துட்டு இருப்பாங்க. இங்க பாரு, நம்ம 2 பேத்துக்கு தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணி வந்து சிவா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. கல்யாணம் என்னமோ நமக்கு தான்,
ஆனா பாரு அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகியும் எவ்வளவு ஆசையா பேசி எவ்வளவு ரொமான்டிக்கா எவ்வளவு பாசமா எவ்வளவு அன்பா இருக்காங்க. ஆனா கல்யாணமே நமக்கு தான். உன் முகத்துல ஏன் சிவா சிரிப்பே இல்ல? எதுக்கு நீ என்கிட்ட அன்பாவே இருக்க மாட்டற? எதுக்கு நீ என்கிட்ட பேசவே மாட்டற? எதுக்கு நீ மூஞ்சி தூக்கி வச்சுட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அவர் வழக்கம் போல வந்து அமைதியாவே இருப்பாரு. அட்லீஸ்ட் பூர்ணிக்கிட்டேயாச்சும் உண்மையை சொல்லலாம் நம்ம சிவா. நான் பிந்துவை தான் காதலிக்கிறேன், எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. ஆனா இவரோ எங்க சொன்னா தன்னோட அக்கா வாழ்க்கை பாழாயிருமோங்கிறதுக்காண்டி இந்த உண்மையை மறைச்சிட்டே இருக்கிறாரு. இவங்க மேல வந்து உன்னை பூர்ணி, அண்ணா நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம், இப்பயாச்சும் நீ அண்ணியை இறக்கி விடு, இல்ல இன்னும் தூக்கிட்டே போக போறே அப்படின்னு. ஓ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விடுவாரு. அடுத்து முதல்ல வந்துட்டு சரி வாங்க ட்ரெஸ் எடுக்க போகலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல முதல்ல சுடிதார்ஸ் மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடிதார் எடுக்க போவாங்க. இங்க யாருக்கு கல்யாணம்? நம்ம பூரணிக்கே சிவாக்கு. அவங்களுக்கு தானே முதல்ல ட்ரெஸ் எடுக்கணும், அதாவது கல்யாணத்துக்கு அவங்களுக்கு தானே முதல்ல ட்ரெஸ் எடுக்கணும். ஆனா நம்ம ககன் பார்த்தா ஃபர்ஸ்ட் அவங்க பூரணிக்கு தான் எடுத்து போடுவாரு அந்த கடைக்காரரு. அதை ககனை விட புடுங்கி எடுத்து பூமி மேல வச்சு பார்ப்பாரு. இந்த கலர் உனக்கு நல்லா இருக்கா, இல்ல இந்த கலர் உனக்கு செட் ஆகல அப்படின்னு சொல்லி. அதாவது அந்த கஸ்டமரும் வந்துட்டு இவங்கதான் கஸ்டமர், அந்த செல்லரும் வந்துட்டு இவங்களுக்கு எடுத்து போடுறத ஃபுல்லா நம்ம ககன் வந்து புடுங்கி பூமி மேல வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. பூமியும் நம்ம எதுக்காக வந்திருக்கோம், நம்ம சிவா பூர்ணிக்காக கல்யாணத்துக்காக எடுக்க வந்திருக்கோம் தெரியாம இவங்க 2 பேரும் ஏதோ தனியா வந்திருக்க மாதிரி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையா வச்சு பார்த்து ஏதோ இவங்களுக்கே உண்மையா கல்யாணங்கிற மாதிரி, ககன் பூமிக்கே கல்யாணங்கிற மாதிரி நம்ம ககனும் பூமியும் மாறி மாறி வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இல்ல ஆரஞ்சு கலர் உனக்கு நல்லா இருக்கும், இல்ல கிரீன் கலர் உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையா வச்சு பார்ப்பாரு. பூமிக்கு எதுவுமே பிடிக்காது, எனக்கு இது பிடிக்கல அது பிடிக்கல இது பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கடைசி வரை ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணவே மாட்டாங்க. இங்க சாரதாக்கு பார்த்து ஒரு மாதிரி ஆகும், சார் நம்ம பொண்ணு பூரணிக்கு தானே கல்யாணத்துக்கு எடுக்க வந்திருக்கோம், இப்ப பாரு இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அப்படியே நம்ம பூர்ணி பக்கம் திரும்பினா கல்யாணம் எனக்கா இல்ல அவங்களுக்கா, எனக்கு தானே கல்யாணம், எனக்கு தானே ட்ரெஸ் எடுக்கணும், ஆனா இனி யாருமே இங்க கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இங்க பூர்ணி பார்த்தா மைண்ட் அப்செட் ஆயிடுவாங்க. இந்த நேரத்துல சிவா வந்துட்டு எதுவுமே கண்டுக்காம அவர் வந்து இந்த கல்யாணத்தை எப்படிதான் நிறுத்த அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல புது நம்பர்ல இருந்து கால் வரும். அன்னோன் நம்பர் கால் வந்தோன்னா கண்டிப்பா இது பிந்துவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேச போவாரு. உடனே நம்ம பூமி இருந்துட்டு டே சிவா எங்க போற? ஒன்னும் இல்லக்கா அங்க ஒரு ட்ரெஸ் சூப்பரா இருக்க மாதிரி இருந்துச்சு, போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா தனியா போற, பூர்ணியை கூட்டிட்டு போடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் சரி நீ போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து அவனுக்கு பிடிச்சதை பாக்கட்டுமே அப்படின்னு சொல்லி நீ பாரு உனக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லி ககன் வந்து பேசிட்டு இருப்பாரு. இவர் போன் பேசுறதுக்கு கடை விட்டு வெளியவே போயிடுவாரு நம்ம சிவா. இப்போ பார்த்தா பிந்து உடனே ஏன் சிவா என் காலை நீ இவ்வளோ நேரம் எடுக்கல, இவ்வளோ நேரம் நீ என்ன பண்ணிட்டு இருந்த, ஏன் உன் பக்கத்துல உன் ஃபியான்சி இருக்காளா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. நான் இங்க கல்யாண ஷாப்பிங்காக ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம் பிந்து அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீ எப்பதான் நீ உன் அக்கா கிட்ட உண்மையா சொல்ல போற நம்ம காதலிக்கிற விஷயத்த, இப்படி எத்தனை நாள் நீ தள்ளி போட போற சிவா, கடைசியில நீ அவன் கழுத்துல தாலியே கட்டிடுவ போலியே அப்படிங்கிற மாதிரி நான் உன்னே நினைச்சு இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன் சிவா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இல்ல இங்க பாரு நான் தாலின்னு ஒண்ணு கட்டினா அது உன் கழுத்துல மட்டும்தான் இருக்கும், வேற யார் கழுத்துலையும் தாலி கட்ட மாட்டேன், நான் என் அக்கா கிட்ட ஒரு நல்ல நேரம் பார்த்துதான் சொல்லணும், நம்ம அதிரடியா ஏதாவது முடிவு எடுத்தோன்னா அது அக்கா வாழ்க்கைக்கு கேள்விக்குறியாயிரும். இப்பதான் அக்காவும் மாமாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, என்னால அவங்க சந்தோஷத்தை கெடுக்க எனக்கு மனசு வரல, நானே நல்ல ஒரு எந்த நேரத்துல சொன்னா கரெக்டா இருக்குமோ அந்த நேரம் பார்த்து சொல்றேன், சரி இந்த போனை நீ பத்திரமா வச்சுக்கோ, நான் உன்கிட்ட கொடுத்தது யாருக்கும் தெரியாது, என்கிட்ட மட்டும் பேசு, அப்பப்போ கால் பண்ணு, நீ வந்து யாரும் இருக்காங்களா என்னன்னு தெரிஞ்சு பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி நான் வைக்கிறேன் நான் உள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. இங்க பார்த்தா ஒரு கட்டத்துல பூரணியே வந்துட்டு சொல்லிடுவாங்க, அதாவது நம்ம சாரதாவும் சொல்லிடுவாங்க, இங்க பாரு டே யாருக்குடா கல்யாணம், உங்களுக்கு கல்யாணமா இல்ல பூர்ணி கல்யாணமா, கல்யாண பொண்ணுக்கு எடுக்காம நீங்களே எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஐயோ அம்மா எங்க கல்யாணம் தான் அதிரடியா நடந்துச்சுல, எப்படி நடந்துச்சுன்னே தெரியல, ஷாப்பிங்க்கும் ஒன்றும் பெருசா போகல, எடுக்கவும் இல்லை, அதனாலதான்மா சாரிம்மா சரி நம்ம ஃபர்ஸ்ட் பூர்ணிக்கே பாத்திரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பூர்ணி வந்துட்டு ஐயோ சாமி வேண்டாம், நீங்க மனசுல இவ்வளவு ஒரு இதை வச்சுக்கிட்டே எனக்கு ஒண்ணு நீங்க எடுக்க வேண்டாம், நீங்க முதல்ல சந்தோஷமா உங்க இதை முடிங்க, அரை மனசோட என் கல்யாணத்துக்கு யாரும் ட்ரெஸ் எடுக்க வேண்டாம், முதல்ல நீங்க தான் பாத்துட்டு இருக்கீங்கல்ல, பார்த்து எடுங்க சீக்கிரமா ஒரு சாரிய எடுத்துட்டு வாங்க, அதுக்கடுத்து நான் எடுத்துக்கலாம், முழு மனசோடய நீங்க எனக்கு எடுக்க வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே இது கன்ஃபார்மா அப்படிங்கப்பாங்க. அதெல்லாம் கன்ஃபார்ம் தான் அண்ணா அப்படின்பாங்க. இங்க சாரதாக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், இவங்க இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி வெளி இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்த்தா அவர் அந்த பியர் பாட்டில சுத்தி விடுவாரு. நம்ம சரச்சந்திரா வீட்டுல சுத்தி விடும்போது பார்த்தா கரெக்டா அபூர்வா பக்கம் நிற்கும். உடனே அபூர்வா வந்துட்டு இல்ல இது பொய் இவங்க பொய் சொல்றாங்க மாமா, இவங்க யார் பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி நீங்க வேணா நான் இன்னொரு வாட்டியும் சுத்தி விடுறேன், அந்த வாட்டியும் உங்ககிட்டயே வந்து நின்னுச்சுன்னா அப்ப நீங்க ஒத்துப்பீங்களா, நீங்க தான் கொலை பண்ணீங்கிறத அப்படின்னு கேட்பாரு. அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன்,
நான் வேற இடத்துல போய் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நேர் ஆப்போசிட்ல வந்து நிப்பாங்க. முதல்ல வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நின்னாங்கன்னா இப்ப நேரா வந்து ரைட் ஹேண்ட் சைட் பக்கம் வந்து நிப்பாங்க. நட்சத்திரா நீங்க வா நான் அங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பயும் நம்ம கேபி வந்து சுத்தி விடுவார். கரெக்டா அபூர்வா பக்கத்துல போய் நிற்கும். கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. இப்ப மீரா வந்துட்டு கோவம் வந்துடும். அண்ணி உங்களுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன், எதுக்காக நீங்க செடியை கொன்னீங்க சொல்லுங்க அண்ணி, சொல்லுங்க உண்மைய, உங்களுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன், எதுக்காக கொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அழ ஆரம்பிச்சிருவாங்க. சரச்சந்திராவுக்கு வந்துடும். அபூர்வா அப்ப உண்மையாவே நீதான் செடியை கொன்னியா அபூர்வா, எதுக்காக கொன்ன, ஏன் உனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. ஐயோ மாமா அது பொய் மாமா, இதெல்லாம் நம்பாதீங்க, நான் இதுக்கு நம்ம செடியை கொல்ல போறேன், எனக்கு அந்த கையில தான் தூக்கி வளர்த்தேன் நான் சின்ன பிள்ளையில இருந்து அவனை, நானே என் கையால அவனை கொல்லுவனா அப்படி இப்படின்னு உங்க வீட்டு ஆக்டிங் எங்க வீட்டு ஆக்டிங் இல்ல அந்த மாதிரி ஆக்டிங் போட்டுட்டு இருப்பாங்க நம்ம அபூர்வா. இந்த வாட்டி என்ன பண்ணுவாங்க, மருதாணி இலைய வந்து இடத்த மாத்துவாங்க. மருதாணி இலை நிக்கிற இடத்துல போய் நிப்பாங்க. இப்படி ஒவ்வொரு இடமா மாறி நின்றுட்டு இருப்பாங்க நம்ம அபூர்வா. நின்று கடைசியா 3வது வாட்டியும் பாட்டில சுத்துவாங்க. கரெக்டா அபூர்வா இருக்க இடத்துல அது போய் நின்றோம். இப்பயாச்சும் நம்புறீங்களா சரச்சந்திரா, இல்ல இன்னும் வேற ஏதாவது வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. உண்மையை சொல்லு அபூர்வா, நீதான் கொலை பண்ணியா, எதுக்காக கொலை பண்ண, என்ன கோவம் அப்படிங்கும் போது கேபி வந்து சொல்லுவாரு, அதுதான் உங்களுக்கே தெரியாதா, இந்த பையன் வந்து பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிட்டான், உங்களுக்கு பிடிக்காத மருமக அந்த வீட்டுக்கு வந்துட்டா, நட்சத்திரா உங்க பொண்ணு நட்சத்திராவுக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, உங்க மனைவி அபூர்வாக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க, அவங்களே எவ்வளவோ வாட்டி ட்ரை பண்ணாங்க, எதுவும் நடக்கல, கடைசியா இப்ப கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே மீரா வந்து எங்க அழ ஆரம்பிச்சுவாங்க. இல்ல அண்ணி உண்மையை சொல்லுங்க அண்ணி, என்ன பண்ணீங்க, என் பையனை என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல டொயிங்கன்னு நம்ம சரச்சந்திரா போனுக்கு ஒரு மெசேஜ் வரும். என்னன்னு பார்த்தா நம்ம செரியோட வீடியோ தான், செரி எப்படி இவங்க கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ககன் எடுத்த வீடியோ டொயிங்கன்னு உங்களுக்கு மெசேஜ்ல வரும். சரச்சந்திரா அந்த வீடியோ ஃபுல்லா பாத்துருவாரு. பார்த்துட்டு அப்ப நீதான் கொலை பண்ணியா ராட்சசி அப்படின்னு சொல்லிட்டு மீரா உண்மையாவே சரி நம்மளை விட்டு போயிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு மீரா கிட்ட காட்டுவாங்க. மீரா அந்த வீடியோ பார்த்து அப்படியே மயக்கம் போட்டு என்ன ஆச்சுன்னு தெரியுது, அப்படியே பொத்துன்னு விழுந்துருவாங்க. இந்த நேரத்துல அவங்க கழுத்தை நெரிச்சு சரச்சந்திரன் வந்து அபூர்வா கழுத்தை நெரிச்சு கொலகார பாவி நீதான் கொலை பண்ணியா என்னோட சரியா, இவனுக்கு எவ்வளவு தைரியம் தான், அப்ப நீதான் என்னோட இடத்துக்கு வரணுங்கிறதுக்காக நீதான் வந்து சோபா சந்திரவையும் கொலை பண்ணியிருப்ப, உனக்கு இந்த சொத்து ஆஸ்தி எல்லாம் வேணுங்கிறதுக்காக நீதான் சோபா சந்திரவையும் கொண்டிருப்ப எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை நெரிச்சிட்டு இருப்பாங்க. கழுத்தை நெரிச்சிட்டு கொல்ல பாப்பாரு. உடனே சரச்சந்திரா இப்ப நான் கழுத்தை நெரிச்சு கொண்டா உனக்கும் எனக்கும் வித்தியாசமே இல்ல, அதனால நான் இப்போ உனக்கு கழுத்தை நெரிச்சு கொல்ல போறது இல்ல, உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து உனக்கு வாழ்க்கை ஃபுல்லா ஜெயிலே உன் வாழ்க்கைய வச்சு அழிக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி இவர் வந்து கழுத்தை நெரிச்சு கொல்லிட்டு கீழே தள்ளி விட்டுட்டு போலீஸ் கால் பண்ண போயிடுவாரு நம்ம சரச்சந்திரா. இங்க ககன் வந்து பூமிக்காக ஒவ்வொரு கலரா சாரியா செலக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பச்சை கலர் சாரி செலக்ட் பண்றாரு, அதுக்கு அடுத்து அதை செலக்ட் பண்றாரு, இதை செலக்ட் பண்றாரு. நம்ம பூமி அது வேண்டாம் இது வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ சுடிதார் எடுத்துக்கோயேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ சுடிதாரா, ஐயோ மாமா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சாரி தானே போடணும், சுடிதார்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே ககன் சொல்றாரு, நீ என்ன ஆன்டி மாதிரி பேசிட்டு இருக்க, பழைய பாட்டி மாதிரி பேசிட்டு இருக்க, இங்க பாரு யார் என்ன சொன்னா என்ன, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடு, உனக்கு சுடிதார் பிடிச்சிருந்தா சுடிதார் எடுத்துக்கோ, இல்ல சாரி தான் கட்ட போறேன்னா சாரி எடுத்துக்கோ, நீ எதுக்கு அந்த காலத்து ஆள் மாதிரி பண்ணிட்டு இருக்கணும், அம்மா கேட்டா நான் சொல்லிக்கிறேன், யாரும் உனக்கு கேள்வி கேட்க மாட்டாங்க, உன் ஈஷன் தான் பூமி, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி இவர் வந்து இவர் காதலை வெளிப்படுத்துற விதமா வந்து இந்த சாரி எடுத்துக்கோ, கிரீன் கலர் சாரி எடுத்துக்கோ, இதை எடுத்துக்கோ, இது நல்லா இருக்கு, இது இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு, இதுல இந்த பூ ரொம்ப நல்லா இருக்கு, இதுல இந்த பார்டர் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒவ்வொரு சிலையும் எடுத்து காட்டுறாரு. நம்ம பூமியும் அது வேண்டாம் இது வேண்டாம், இல்ல எனக்கு பிடிக்கல, இது பிடிக்கல, அது பிடிக்கலன்னு இருக்கிறாங்க. இந்த சாரதா வந்து இவங்க பண்ற லூட்டி எல்லாம் பார்த்துட்டு நம்ம பூர்ணிக்கு தானே எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து ஒரு வழியா எனக்கு ப்ளூ கலர் சாரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க. ப்ளூ கலர் இப்பதான் கலரே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னும் ப்ளூ இப்போ வந்து சரி என் ஒய்ஃப் கேட்குற கலரே எடுத்து போடுங்க, ப்ளூ கலர் சரியா எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே அந்த கடைக்காரும் வந்துட்டு ப்ளூ கலர் சாரி எல்லாம் எடுத்து போட்டாரு. இந்த ப்ளூ நல்லா இருக்கா, இந்த ப்ளூ நல்லா இருக்கான்னு திருப்பியும் வந்து ககன் கேட்டுக்கிட்டே இருக்காரு. கடைசியா நம்ம பூமி வந்து இது வந்து ஓகே இது எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த ப்ளூ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சாரியை செலக்ட் பண்றாங்க. பண்ண உடனே சரி இதை போய் நீ கட்டிட்டு வா, போய் ட்ரையல்ஸ் பார்த்துட்டு வா, நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம மூவி ஐயோ ட்ரெஸ் எடுக்கிறதுக்கே இவ்வளோ லேட் ஆயிடுச்சு, நம்ம சிவா பூர்ணிக்கு தான் ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம், அதை விட்டுட்டு இப்போ நான் இப்போ போய் கட்டி இதெல்லாம் வந்தால் லேட் ஆகிடும், இதை நீங்கள் கட்டிலாம் ட்ரையல்ஸ்லாம் பார்க்க வேணாம், நீங்கள் இதை அப்படியே பேக் பண்ணிடுங்க இந்த சாரியை, நம்ம இப்போ வந்து பூர்ணிக்கு எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயோ அண்ணி வேண்டாம் அண்ணி வேற அண்ணன் வந்து முழு மனசா எனக்கு எடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன், நீங்க இப்போ இதை ட்ரையல்ஸ் பார்க்கலன்னா அண்ணன் வந்து முழு மனசா வந்து இருக்க மாட்டாரு,
ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வெயிட் பண்றேன், நீங்க போய் அதை முதல்ல ட்ரையல்ஸ் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம பூமியும் ட்ரையல் ரூம்ல அந்த சாரி கட்டுறதுக்காக போறாங்க. இங்கே குடும்பமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இங்க வந்து சாரதா ஒரு பக்கம் வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ககன் ஒரு பக்கம் ஏன் இன்னும் வரலன்னு அதாவது அந்த ட்ரையல் ரூமையே எட்டி பார்த்துட்டு இருக்கிறாரு. பூர்ணி வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க. என்னடா என் கல்யாணத்துக்கு வந்துட்டு எனக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டீங்களே, வந்து என்னை ஒரு ஆறாவே மதிக்க மாட்டாங்க, இங்க மெயின் ஹீரோயினே நான் தான், அதை விட்டுட்டு இவங்க 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாம சிவா என்னை பார்த்து சிரிக்க கூட மாட்டான், என்னை பார்த்து பேச கூட மாட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிவா வந்து எதையுமே கண்டுக்கல, அவர் பாட்டு அவர் வேற ஒரு லோகத்துல இருக்கிறாரு. அவர் வந்து பூர்ணிக்கும் சப்போர்ட்டா இல்ல, சிவா பூமி அதாவது பூமி ககனும் சந்தோஷமா இருக்காங்க, அதையும் பார்த்து இது பண்ணல. அவர் பாட்டு அவர் வந்து பிந்து இன்னும் பேசலைன்னு அவர் அந்த கவலையில இருந்துட்டு இருக்கிறாரு. ஒரு வழியா நம்ம ஹீரோயின் பூமி வந்து அந்த ப்ளூ கலர் சாரியை கட்டிட்டு அப்படியே அங்க இருந்து தேவதை மாதிரி நடந்து வராங்க. நம்ம ககன் அப்படியே ஷாக் ஆகி ஹீரோ மாதிரி பொத்துன்னு விழுந்துடுறாரு, அழகுல விழுந்த மாதிரி விழுந்துடுறாரு. கிட்ட வந்தோன்னு பார்த்தா கிட்டே போல தூரத்துலதான் வந்துட்டு இருக்காங்க. உடனே நம்ம ககன் வந்து எந்திரிச்சு ஓடுறாரு. அவங்க வந்து நேரா கண்ணாடி, பெரிய கண்ணாடி எங்க இருக்கு, அங்க போய் இந்த சாரி எப்படி இருக்கு, ஃபுல்லா எப்படி இருக்கு பாக்கலாம்னு சொல்லிட்டு பூமி வந்து இவங்களை பார்க்க வராம நேரா லெஃப்ட் திரும்பிடுறாங்க. லெஃப்ட் திரும்பி அந்த பெரிய கண்ணாடி கிட்ட போய் பார்க்க போறாங்க. உடனே நம்ம ககன் வந்து ஓடி வராரு. உடனே சாரதா வந்து டேய் வரட்டும்டா அவங்க, நீ ஏன்டா இப்ப பறந்துட்டு இருக்க, ஐயோ அம்மா இருக்கட்டும் அதோட ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்ணாடி கிட்ட போயிட்டு நின்று பூமி வந்து அவங்கள ரசிச்சுட்டு இருக்காங்க. உடனே பின்னாடியே பார்த்தா நம்ம ககனும் வந்து பூமியை ரசிச்சு பார்த்துட்டே இருக்கிறாங்க. வாவ் இந்த சாரி ரொம்ப அழகா இருக்கு, நான் எப்பவுமே தப்பு தான், நீ எப்பயுமே கரெக்ட் தான், என்னோட செலக்ஷன் தான் தப்பா இருக்கு, ஆனா உன்னோட செலக்ஷன் ரொம்ப அழகா இருக்கு, இந்த சாரியில நீ ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ககன் வந்து பாராட்டி தள்ளிட்டு இருக்காரு. உடனே அதுக்கடுத்து இவங்க 2 பேரும் வழக்கம் போல ரொமான்ஸ் பண்ணணும்ல பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே நான் ஐயோ மாமா லேட் ஆகுது, நம்ம சிவா பூர்ணிக்கு தான் ட்ரெஸ் எடுக்க வந்து போகணும், போய்க்கலாம் இப்ப என்ன அப்படின்னு சொல்லி இவர் வந்து பிடிச்சி வச்சு இழுத்துட்டு நம்ம பூமியை விடுறதா இல்ல. உடனே முத்தம் கொடுக்க வராரு. ஐயோ மாமா இது பப்ளிக் பிளேஸிங்கல்ல, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இது ஒன்றும் நம்ம வீடு கிடையாது, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம பூமி வந்து கடைசியா வந்து கையை பிடிக்கிறாரு. ஐயோ சரி இந்த ஷாப்பை விட்டு போறதுக்குள்ள நான் உனக்கு மொத்தம் கொடுக்குறேன், இது என்னோட சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து சேலஞ்ச் வைக்கிறாரு. நம்ம பூமியை பார்க்கலாம் அதையும் அப்படின்னு சொல்லிட்டு சாரியை வந்து காட்டுறதுக்காக போறாங்க. காட்டிட்டு அத்தை இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி சாரதா கிட்ட காட்டிட்டு இது எப்படி இருக்கு நல்லா இருக்கான்னு சொல்லி இவங்க பேசிட்டு சரி இந்த ட்ரெஸ்ஸே நல்லா இருக்கு, இந்த ட்ரெஸ்ஸே பேக் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி இப்போ ககனும் பூரணியும் போய் அவங்களுக்கு செலக்ட் பண்ணட்டும், நம்ம வந்து நானும் சாரதாத்தையும் போய் சிவாக்கு செலக்ட் பண்றோம் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ககனும் வந்துட்டு பூரணி சிவா 3 பேர் வந்துட்டு பூரணிக்கான சாரியை வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பூரணியும் ஒவ்வொரு சாரி கலரா வச்சு காட்டுறது, இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா அண்ணான்னு சொல்லிட்டு ககன் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு ரோஸ் கலர் பிடிச்சிருக்குன்னு ரோஸ் கலர் எடுத்துக்கிறாங்க, நல்லா இல்ல ரொம்ப அடிக்குது அப்படின்றாரு. பச்சை கலர் காட்டுறாங்க, இல்ல இதுவும் எனக்கு பிடிக்கல அப்படின்றாங்க. ஆரஞ்சு கலர் கட்டுறாங்க, இல்ல இது ரொம்ப தூக்கி அடிக்குது வேண்டாம் அப்படின்னு சொல்லி திரும்பியும் நொட்டா சொல்லிட்டு இருக்காரு நம்ம ககன். அதுக்கு அடுத்து பார்த்தா இவங்க சிவாக்கு வந்து இந்த கலர் நல்லா இருக்கா அந்த கலர் நல்லா இருக்கான்னு பூமி ஒவ்வொரு சட்டையா எடுத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து சாரதா இப்ப வேற லோகத்துல இருக்காங்க. எல்லாருக்கும் வந்து கல்யாணத்துக்கு வந்து அவங்கவுங்க புருஷனுக்கு எடுக்கும் போது நம்ம சாரதா மட்டும் ஏக்கத்தோட இருக்கிறாங்க. கேபிக்கு எடுக்கணும், கேபியும் வந்து கல்யாணத்துக்கு வருவாரா என்னன்னு தெரியல, கண்டிப்பா அவருக்கு எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. ஆனா வெளியே சொல்லல பூமி கிட்ட. பூமி வந்து இது நல்லா இருக்குல்ல சிவாக்கு, இது நல்லா இருக்குல்லன்னு சொல்லி ஒண்ணு பாத்துட்டு இருக்கிறாங்க. பார்த்தா நம்ம சாரதா வந்து எதையோ கூர்ந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அங்க ஒரு பொம்மைக்கு ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அது வந்து யாருக்குன்னா நம்ம கேபிக்கு தான். உடனே அதை அப்படியே வியந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. என்ன அத்தை யாரை பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன மாமாக்கும் ட்ரெஸ் எடுக்கணுமா கல்யாணத்துக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா எடுக்கணும் தான், ஆனா அவர் தான் வருவாரா என்னன்னே தெரியல, ககன் அதுக்கு ஒத்துப்பானா மாட்டானோன்னு தெரியல, அதுதான் எனக்கு யோசனையா இருக்கு. அதுவும் இல்லாம இன்னைக்கு எப்படி எடுக்க முடியும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம ட்ரெஸ் எடுக்க எல்லாத்துக்கும் தானே வந்திருக்கோம், அதெல்லாம் எடுத்துக்கலாம், நீங்க பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க. அதுவும் இல்லாம அத்தை நீங்க ஃபர்ஸ்ட் மாமாக்கு ஒரு கால் பண்ணி கேளுங்க, அவங்க இந்த ட்ரெஸ் தான் போடுவாங்களா இல்ல எந்த மாதிரி ட்ரெஸ் போட போறாங்கன்னு. கண்டிப்பா அவங்கதான் வந்து பூரணிக்கு வந்து புண்ணிய தானம் பண்ணி கொடுக்க போறாங்க, கண்டிப்பா அது நடக்கும், நான் நடத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ககன் இருக்கவரை அது ககனை எப்படியுமே அதுக்கு ஒத்துக்க மாட்டாமா, நான் அதெல்லாம் நடக்காதுலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அத்தை அது என்னோட பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன், கண்டிப்பா பூரணிக்கு அப்பா ஸ்தானத்துல இருந்து எல்லா சடங்கையும் பண்ணி கொடுக்க வைப்பேன் நானு, நீங்க முதல்ல போய் மாமாக்கு கால் பண்ணி கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களும் வந்து கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே பார்த்தா நம்ம அபூர்வா வீட்டுல நம்ம மருதானியில வந்து எல்லா ஃபுட்டும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபிஷ் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, குஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணலான்ட்டு இருக்கிறாங்க. அதுல முதல்ல வந்துட்டு சிக்கன் பிரியாணி வந்துருச்சு, அது வந்து ஃபுல்லா எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா நம்ம அபூர்வம் வந்து பேய இருந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப வேற போலீஸ் வரப்போகுது,
என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? அந்த சோபா சந்திர கொலை வழக்கிலே நான் மாட்டல. இது என்ன சின்ன விஷயம்? இந்த சின்ன விஷயத்துல மாட்டிட்டு இப்ப என்ன பண்ண போறேன்? எப்படி வெளியே வர போறேன்? ஐயோ, மாமா வேற என்னை வெறுத்துட்டாலே, இப்ப என்ன பண்றது? யாரு சொல்லி நான் வெளியே எடுக்கிறது அப்படின்னு சொல்லி இவங்க வேற டென்ஷன்ல இருக்காங்க. நட்சத்திரா அதுக்கு மேல டென்ஷன்ல இருக்காங்க. மருதானியில வந்து, இந்தாம்மா நீ சாப்பிடு, இன்னைக்கு வயிறார சாப்பிடு, உனக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன், வேற ஏதாவது வேணா கூட கேளு, உனக்கு ஃபிஷ் பிரியாணி வேணுமா, மட்டன் பிரியாணி வேணுமா, என்ன வேணும் கேளு, இல்ல பிரான்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம நட்சத்திரம் வந்துட்டு, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கா, அம்மாவே எப்போ போலீஸ் வருவாங்களான்னு சொல்லிட்டு கவலையில இருக்காங்க. இந்த நேரத்துல போய் சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ நட்சத்திரா, நான் எது பண்ணாலும் நல்லதுக்காக தான் பண்ணுவேன். இங்க பாரு, உன் அம்மாவை இப்ப ஜெயில அரெஸ்ட் பண்ணி போயிட்டாங்கன்னா அங்க நல்ல சாப்பாடா கொடுப்பாங்க, அங்க சாப்பாடு கொடுக்காங்களோ என்னமோ, அவ கடைசியா அவ ஆசைப்பட்ட மாதிரி இந்த வீட்டுல மகாராணி மாதிரி உட்காந்து சாப்பிடலாம்ல. அவ பெரிய வில்லி தான், அங்க போய் அவளுக்கு கீழே 10 பேரை வச்சுக்கிடுவா. ஆனா அங்க இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் கிடைக்குமோ என்னமோ. அதுவும் இல்லாம ஏசி ரூம் கிடைக்கோ, இல்ல நார்மல் ரூம் கிடைக்கோ, இல்ல ஆர்டினரி ரூம் கிடைக்கோ, இல்ல டீலக்ஸ் ரூம் கிடைக்கோ, என்ன ரூம் கிடைக்குமோ. ஆனா உங்க அம்மாக்கு இருக்கிற இன்ஃபுளுன்ஸுக்கு கண்டிப்பா டீலக்ஸ் ரூமே கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சு அவளுக்கு தான் சாப்பாடு முதல்ல அப்புறம் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. கடைசியில அந்த பிளேட் எடுத்து இவங்களே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. என்ன ஆச்சு? ஏய், நீ என்ன பைத்தியமா, அம்மாக்குன்னு சொல்லிட்டு இப்ப நீயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு நட்சத்திரம் கேட்பாங்க. நானும் அம்மாக்கு தாமா எடுத்து வச்சேன், அதுக்கு அடுத்து இப்ப போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனா என்ன நடக்கும்னு நினைச்சு பார்த்தேன். இங்க பாரு, இப்ப போலீஸ் வராங்கன்னு வையன், உங்க அம்மாவை அரெஸ்ட் பண்றதுக்காக முதல்ல விலங்கு மாட்டி கூட்டிட்டு போகும்போது நம்ம கேபி வந்து, இதுதான் இவன் தான் இந்த அபூர்வா தான் என் பையனை கொண்டா, இவ்வளவு சும்மா விடாதீங்க அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி மீராவும், இவங்க காலை ஃபுல்லா ஜெயில தான் இருக்கணும், இவ உயிர் போற வரை ஜெயில தான் இருக்கு, என் பையனை கொண்டா, இவ வந்து காலை ஃபுல்லா ஜெயில இருந்து கஷ்டம்னா என்னன்னு இவளுக்கு தெரியணும், இந்த கையால தானே கொண்டா, இவ்வளவு சும்மா விடாதீங்க போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சரச்சந்திர ஏக்கத்தோட உங்க அம்மா பாக்குறா. அந்த நேரத்துல மாப்பிள்ளையும் வந்து அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து உங்க அம்மா சும்மா இல்லாம கேபியும் சும்மா இல்லாம, இங்க பாருங்க, இவ ஒரு அபூர்வம் மட்டும் கொலை பண்ணல, இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் கொலை பண்ணிருக்காங்க, இந்த மருதானியில நட்சத்திரம் எல்லாரையும் சேர்ந்தே கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே டாடி நானும் போகணுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. நீ கேட்க அதுக்கு சரச்சந்திரா, 3 பேர் தான் தப்பு பண்ணிருக்காங்க, 3 பேர் சேர்ந்துதான் செடியை கொன்னு புதைச்சிருக்காங்க, இதனால இவங்க 3 பேரையும் சும்மா விடாதீங்க, 3 பேரையும் ஜெயில அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மருதானியில, இப்ப என்னையும் அரெஸ்ட் பண்ணிட்டு கொண்டா அப்புறம் நான் என்னைக்கு இதெல்லாம் சாப்பிடுறது அப்படின்னு சொல்லி, அதனாலதான் நானே சாப்பிடுறேன்னு சொல்லி சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. இந்த நேரத்துல வந்து கேபிக்கு ஒரு கால் வருது. அப்பதான் நம்ம இவங்க கால் பண்ணியிருப்பாங்க. கால் பண்ணி, என்ன சாரதா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நம்ம நினைச்சதாரு நடந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சரச்சந்திரா வந்து அபூர்வாவை புரிஞ்சுக்கிட்டாங்க. அபூர்வா இப்ப போலீஸ்ல புடிச்சு கொடுக்க போறாங்க, செடியை கொன்ன வழக்குல, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா வந்து, என்ன சாரதா இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க, ககன் இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க. ககன் பக்கத்துலதான் இருக்கான். என்ன சாரதா ஆச்சு, ககன் பக்கத்துல இருக்கான்ற, நீ எனக்கு என்ன தைரியமா கால் பண்ணிருக்க? இல்ல கொஞ்சம் தூரமா இருக்கும், நாங்க இங்க வந்து பூரணி கல்யாணத்துக்காக ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம், எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு இருந்தோம், உங்களுக்கும் ட்ரெஸ் எடுக்கலான்னு என் மனசு சொல்லுச்சு. சரி, அதான் என்னது இது பூரணி கல்யாணத்துக்காக எனக்கு ட்ரெஸ்ஸா? ஆனா நான் எப்படி சாரதா, நான் எப்படி வர முடியும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஒன்னு அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நம்ம, எனக்கு எதுவும் தெரியாதுங்க, நானும் இப்ப வந்து உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு ஆசை இருந்துச்சு, ஆனா நான் எதுவும் சொல்லல, உங்க மருமக தான் வந்து பூமி தான் வந்து, இங்க பாருங்க, நீங்க மாமாக்கும் ட்ரெஸ் எடுங்க, அதுவும் இல்லாம அவங்க என்ன ட்ரெஸ் போடுவாங்க, என்ன மாதிரி ட்ரெஸ் அவங்களுக்கு வேணும்னு நீங்க கேளுங்க, நம்ம அது மாதிரியே எடுக்கலாம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. கண்டிப்பா அப்பா ஸ்தானத்துல இருந்து எல்லாமே மாமா தான் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னா. பூமி என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியல, ஆனா அவ கண்டிப்பா பண்றேன், ஏதோ பண்றேன்னு சொல்லியிருக்கா, ககனையும் ஒத்துக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கா, அதுக்காக தான் நாங்க ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம், உங்களுக்கு என்ன ட்ரெஸ் வேணும்னு கேக்குறாங்க. உடனே எனக்கு வந்து பட்டு வேட்டி பட்டு சட்டை போதும், அதை போட்டுட்டு நான் என் பொண்ணு கல்யாணத்துல நின்னா அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம், அதை விட பெரிய சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க போன்ல பேசுறத ஃபுல்லா நம்ம அபூர்வா வந்து எல்லாத்தையும் ஒட்டி கேட்டுடுறாங்க. உடனே அபூர்வாக்கு இப்பதான் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது, இது எல்லாமே இவங்களோட பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இப்ப அப்படியே போய் மருதானியில கிட்ட போயிட்டு நட்சத்திராவும் இருக்கிறாங்க. மம்மி இப்ப போலீஸ் வேற வரப்போறாங்க, என்ன மம்மி நம்ம பண்ண போறோம், இங்க இருந்து நம்ம எப்படி தப்பிக்க போறோம், ஏதாவது பிளான் இருக்கா, அப்பா கிட்ட சொல்லலாமா, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு ஒண்ணு புரியவே இல்லை நட்சத்திரா, இந்த இந்த இது இந்த கோணத்துல இருந்து யோசிச்சு பாத்தீங்களா, அன்னைக்கு நம்ம செடியை கொன்னோம் சரி, ஆனா கரெக்டா எப்படி ககன் அந்த நாளுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தான், எப்படி அவன் கரெக்டா வீடியோவெல்லாம் எடுத்தான், எப்படி நம்ம செடியை கொல்ல போறோம்னு முன்னாடியே கொல்ல போறோம்னு எப்படி அவனுக்கு தெரிஞ்சுது, இதெல்லாம் வந்து எனக்கு தெரியாத புதிராவே இருக்கு. அதுவும் இல்லாம இப்போ இந்த கேபி அவனோட உயிரும் மேலான சரி, அவனோட சொந்த மகன், அவன் சொந்த மகனை நம்ம கொண்டிருக்கோம், ஆனா அந்த வருத்தம் கொஞ்சம் கூட இல்ல அவனுக்கு.
கொஞ்சம் கூட அழுகவே இல்லை, அப்படியே சந்தோஷமா இருக்கான். அதுவும் இல்லாம அந்த பூரணி கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக இவன் சிரிச்சுக்கிட்டே எனக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டை தான் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன் இவனுக்கு செரி மேல பாசமே இல்லையா? செரிதான் என் பையன், செரி கொண்டுனா துடிப்பானே இந்த கேபி. கண்டிப்பா எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்காது. என்னன்னு கண்டுபிடிச்சானா நம்ம இப்ப இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கே போக தேவையில்லை. முதல்ல அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி அந்த ககன் கரெக்டா அந்த வீடியோ எடுத்தான்? அப்ப சரி இன்னும் சாகலையா, உயிரோட இருக்கானா இல்ல செத்து போயிட்டானே, என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி இப்ப அபூர்வா வந்து திரும்பி ஸ்கெட்ச் போட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நாளைக்கு வீடியோல கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அபூர்வா வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல சரி மீண்டு வந்து நடந்த உண்மையெல்லாம் வந்து சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்களா, இல்ல கேபி வந்து அபூர்வா முகத்திரையை கிழிச்சு ஜெயில தள்ளிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. நம்ம அவள் வருவாள சீரியலும் மெகா சந்தேஷம் சீரியலும் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறோங்க. அதையும் வீடியோ ஃபுல்லா பாருங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி. நாளை சந்திக்கிறேன். பாய்.